பைரவியை பார்க்க ஆர்வம் வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னை பார்க்காம ஒரே சோகமாகவே இருந்துச்சு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிண்டலா. அப்போ வந்து ஆர்வம் சும்மா இருங்கம்மா அப்படிங்கிறாரு. அப்போ வந்து பைரவி வந்து முறைச்சி பார்க்குறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துடைய மாமாவும் ஆறுமுகமும் சேர்ந்து போய் இளநீ சாப்பிட போகிறாங்க. என்ன இளநீ சாப்பிட்றதுக்கு போகிறாங்களேன்னு பார்த்தா இளநீல வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே பைரவி எல்லோரும் வந்துடுறாங்க. வந்து எங்களுக்கு இளநீ கொடுங்கங்கிறாங்க. அதை குடிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் பைரவி வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. நம்ம கெட்டு போன இளநீ உங்களுக்கு வேறு இளநீ தரேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சிந்து வந்து சிவாவை ஏமாற்றி அவர்கிட்ட பேசணும் பழகணுங்கிறக்காக ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. கையில் கெட்டு போட்டு விட்டுறாங்க. கையில் கெட்டு போட்டுருக்கு நான் எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சிவா வந்து ஸ்பூனை வச்சு ஊட்டி விடுறாரு. என்ன டாக்டர் ஸ்பூனை வச்சு ஊட்டி விடுவோம், கையால் ஊட்டி விட மாட்டேன்னு கேட்குறாங்க. அதனால் என்னன்னு சொல்லி ஊட்டி விட்றாங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சியாக வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சாப்பிடணும், நீ உங்கள் கையால் ஊட்டி சாப்பிடணும்னு நினச்சி தான் நான் வந்தேன், அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணாலும் தப்பாக பண்ணுறேன், இருந்தாலும் என்ன மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனை வந்து ஸ்னேகா வேறு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்னும் சிந்து மேலே வெறுப்பு அதிகமாகும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. பார்க்கலாம் அந்த சீரியல் எப்படி போகணும்னு, நீங்கள் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.